அன்பு தமிழஞ்சங்கள் அனைவரையும் ஏகன் ஹீலிங் சென்டர் என்ற யூடியூப் சேனல் வழியாக அன்புடன் வரவேற்கின்றேன். நம்மில் பல பேர் பஸ்ஸில் இல்லை காரில் பயணம் மேற்கொள்வதுக்கும் பயப்படுவாங்க. காரணம் என்னென்னு கேட்டேன்டா, போனால் வாந்தி வந்துடும் அப்படிம்பாங்க. அதாவது பஸ்ஸுலேருந்து ஏறி 1 கிலோமீட்டர் கூட போயிருக்காது பஸ்ஸு, அவங்களுக்கு வாந்தி வந்துடும். அப்போ இதனால் இந்த சங்கடத்தால் அவங்க பிரயாணத்தை மேற்கொள்வதுக்கு பயப்படுவாங்க. அவருடைய பயத்தை போக்குவரத்து நோக்கத்தில் நம்ம இந்த வீடியோ நம்ம இதில் பதிவிடுறோம். ஏன் பஸ்ஸில் போனால் வாந்தி வருது, அதை பற்றி விளக்கம் இறைவன் நாடிலாம் இன்னொரு வீடியோவில் பதிவிடுறேன். இப்போ அந்த பஸ்ஸில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது வாந்தி வந்தால் அது நிப்பாட்டுறதுக்கு அக்குப்புள்ளி நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா முக்கியமாக பெரிகார்டியம் 6 P6 என்ற புள்ளி தான் நம்ம பஸ்ஸில் பயணம் ஏற்படும் போது வாந்தி ஏற்பட்டால் அதை இந்த புள்ளியில் விரலால் இல்லை ஏதாவது ஒரு பேனாலேயோ ஒரு அழுத்தம் கொடுத்தாண்டா அது வாந்தி அதோடைய தன்மையை குறைஞ்சி வாந்தி பஸ்ஸில் எடுக்கிறது நின்றுடுது. நம்ம P6 பாயிண்ட்டை அடுத்து நம்ம ST36 இந்த அக்குபஞ்சர் புள்ளியை நம்ம ஒரு சப்போர்ட்டாக நம்ம விரலால் அழுத்தும் பொழுது வாந்தி வர அந்த இதை உணர்வை குறைக்குது. ST36 எங்கே இருக்குண்டா, முழங்காலில் பார்த்தோம்னா அந்த மூட்டுச்சிப்பி படத்தில் காமிக்கிற மூட்டுச்சிப்பி கீழே ஒரு பள்ளத்தில் ஒரு புள்ளி இருக்குது. அது ST35. அந்த 35லேருந்து ஒரு 4 விரல் வச்சோண்டா, படத்தில் காமிக்கிற மாதிரி 4 விரல் வச்சோண்டா அது 3 சுண் அளவு. அந்த 4 விரலை தாண்டி ஒரு புள்ளி தான் ST36. இந்த புள்ளியை நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்கறது மூலம் அந்த வாந்தி வர உணர்வு கட்டுப்படும். இது ஸ்டொமக்கில் ஏதாச்சும் பிரச்சனை சம்மந்தமாக வாந்தி வர்றதுன்னா அதை ஸ்டாப் பண்ணணும். இந்த சுண் மெஷர்மெண்ட்டை பற்றி நான் முடிஞ்சால் வேறு ஒரு வீடியோ பதிவிடுறேன். அதே மாதிரி இந்த பாயிண்ட் இப்போ நம்ம கொடுக்குறோம்ல, இந்த படத்தில் பார்க்குற மாதிரி P6, ST36, REN 12, SP4, LI4 இது இந்த புள்ளிகள்லாம் வாந்தி வர்றது நிப்பாட்டுக்கான புள்ளி. இந்த புள்ளி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அதற்கான தெளிவான விளக்கங்களை இன்னொரு வீடியோவில் நான் பதிவிடுறேன். P6, ST36 அடுத்ததாக இந்த ஒரு புள்ளியை நம்ம விரலால் அழுத்தம் கொடுக்கறது மூலமாக பார்த்தோம்னா வாந்தி வர உணர்வை கட்டுப்படுத்தலாம். இந்த REN 12 என்ற புள்ளி தான் படத்தில் பார்க்குறோம். இந்த REN 12 புள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, தொப்புளில் நேராக ஒரு கோடு போட்டோம்னா அது உடலின் முன்புற மத்திய கோடுன்னு சொல்கிறோம். அந்த தொப்புள்லேருந்து ஒரு 4 சுண்ணு முன்புற மத்திய கோட்டில் நம்ம வைக்கும் பொழுது அது அந்த பாயிண்ட் REN 12 பாயிண்ட்டு. இதை விரலால் அழுத்தம் கொடுத்தான்னு வச்சுக்க, அது நமக்கு வாந்தி வர உணர்வு கட்டுப்படுத்துது. இதை அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது SP4. அதனோட பயன்பாடுகள் நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் நம்ம பார்க்குற ஒரு புள்ளி தான் SP4. இந்த SP4 காலில் முதலாவது எலும்பு இருக்குல்ல, அந்த முதலாவது எலும்பில் பார்த்தோம்னா SP3 அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு சுண்டு பக்கவாட்டில், அதாவது 2 தோல் நிறங்கள் இருக்கும். அந்த 2 தோல் நிறங்களுக்கு இடையில் அமைகிறது தான் இந்த SP4 புள்ளி. இந்த புள்ளியை நம்ம என்னென்னா விரலால் அழுத்து கொடுக்கும் பொழுது அந்த வாந்தி நிப்பாட்டுவதற்கு ஒரு உதவியாக இருக்குது. இதற்கு அடுத்து நம்ம கடைசியாக LI4 என்ற ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளியை நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் காண ஒரு புள்ளி தான் LI4. இது எப்படின்னா, இந்த கையை நம்ம வைக்கும் பொழுது அந்த கட்டை விரலில் ஆள்காட்டி விரலுக்கு இடையில் ஒரு திரட்சியான ஒரு சதைப்பகுதி தான் LI4. இந்த புள்ளியை நம்ம விரலாலேயோ இல்லது பேனாலேயோ அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த வாந்தி வர உணர்வு கட்டுப்படுத்தலாம். அதாவது முக்கியமாக நம்ம பார்த்த புள்ளிகளில் முக்கியமான புள்ளி வாந்தி நிப்பாட்டுவதற்கு P6 என்ற புள்ளி தான் முக்கியமான புள்ளி. அந்த புள்ளியை அடுத்து நம்ம ST36, SP4, அதுக்கடுத்து LI4 இந்த புள்ளியில் REN 12 இந்த புள்ளியில் நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம பயணத்தில் வாந்தி ஏற்படும் உணர்வு கட்டுப்படுகிறது. இதை பற்றி நம்ம ஏன் பயணத்தில் வாந்தி வருது, அது எதனால் ஏற்படுது என்பதை பற்றி இறைவன் நாடினால் ஒரு அடுத்த வகுப்பில் நான் வெளியிடுறேன்.